நான் அண்மையில் ஒரு படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து நிறைய உதவி பண்ணியிருக்காருட்டு. கேள்விப்பட்டதில்லை. என் வாழ்க்கையில் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டை சத்தியமாக கொடுத்தாரு. ஷூட்டிங் பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் தன் கையில் இருக்கிற பணத்தை கொடுத்தவர் நான் நேரத்திலே பார்த்தேன். அதே மாதிரி மிகப்பெரிய சிவன் பக்தர். அந்த படத்தில் இதே ஒரு காட்சி அவருக்கு சத்தியமாக இறந்து போகாமல் ஒரு சீன் இருக்கு. அந்த சீன் நடிக்காதீங்க இது மாதிரிலாம் நான் சொன்னப்ப அவர் சொன்னார், நான் என் சிவன் கூப்பிட்டா நான் போயிடுவேன், எனக்கு எல்லா கடமையும் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னார். நான் ஷூட்டிங்கில் என்ன நிலைமையில நான் பார்த்தோன்னோ, அன்னைக்கு ஷூட்டிங்கில் யாரெல்லாம் அவர் உண்மையாக இறந்த மாதிரி நடித்தப்போ அழுதாங்களோ அவங்களாம் இன்னைக்கு நேரில் அதே மாதிரி ஒரு சம்பவத்தை சந்திக்கிற அளவுக்கு நேர்ந்திருக்கு. உண்மையிலேயே அவருடைய பழக்க நிகழ்ச்சி எல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள். நல்ல மனிதரை இழந்திருக்கோம், நல்ல நடிகரை இழந்திருக்கோம். மனிதன் மிக்க மனிதர்னு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொன்னாங்க அவர் கொடுப்பாருன்ட்டு. அதை சந்திக்காதவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காது வழி கேள்வியாக இருக்கும். நான் வாழ்க்கையில் நேரில் பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஒரு சின்ன நிகழ்வு சொல்லிய பாட்டியை மாதிரி ஷூட்டிங் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா என்ன வேலை செய்றீங்க வயலில், இன்னைக்கு போல என்ன மழை போல எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர்கிட்ட அன்னைக்கு சம்பளத்தை சும்மா ஷூட்டிங் பார்க்க வந்ததுக்காக தன்னுடைய பணத்தை கொடுத்தார். அது மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இறந்துட்டோம். இதுக்கு இணை எதுவுமே இல்லைன்னு தான் ஏன் சார் நான் சொல்லுவேன். ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. காலையில் செய்தியை கேட்டவுடனே என்னால் நம்பவே முடியாது. அதாவது அவரை மயில்சாமி ஒரு வெறும் நடிகனாக மட்டும் பார்க்க முடியாது, பெரிய சோசியல் ஒர்க். இந்தியாவுடைய ஹிஸ்டரின்னு சொல்ல முடியாது, இந்தியாவுடைய பக்தன்னு சொல்ல. அதே மாதிரி அவருடைய அந்த உதவி செய்கிற குணம் இந்த எம்ஜிஆருக்கு வந்து இருக்கு. அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இதுக்கு பணம் தேவையில்லை, வசதி தேவையில்லை, மனசு இருந்தால் போதும் அப்படின்றது. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி. இந்த வயசு நல்ல வாழ வேண்டிய வயசு. இந்த வயசு என்ன ஒரு ஆறுதல். ஒரு நல்ல நாள் சிவன் 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 சொல்லிட்டு இருந்தவர் இந்த சிவராத்திரி அன்னைக்கு சிவனடி சென்றார். குடும்பத்துக்கு தாய் ஆறுதல் சொல்ல முடியாது. வாழ்க்கைன்றது அவ்வளவுதான். என்ன அப்படின்னு ஒன்று இருக்காது. மிக நல்ல நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மிக நல்ல மனிதரை வந்து நம்ம சினிமாவும் தமிழ்நாடும் இழந்திருக்கு. நிறைய வாட்டி அவர் ஃபோன் பண்ணி உதவின்னு கேட்டிருக்காரு. ஒரு வாட்டி கூட அவருக்குன்னு கேட்டதே இல்லை. அவருக்கு யாருக்கு மற்றவங்களுக்கு யாருக்காவது தான் இருக்கும். கோண்டாமணி சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணி நிறைய பேருக்கு ஒரு உதவிகள் செய்வதற்குன்னே வந்து ஃபோன் பண்ணுவார். ஷூட்டிங்லாம் அவரோட இருந்த நாட்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ எல்லாரையும் வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். நான் ஒரு விவேக் சார் இறந்தப்போ ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். மயில்சாமி சார் வந்து அந்த தப்பாக இங்கிலீஷ் பேசுகிற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதை பார்த்து அப்போது அவர் விவேக் சாரும் அதை மீட் பண்ணும்போதெல்லாம் பார்த்து சிரிச்சுப்போம். அந்த வீடியோவை இவரும் பார்க்கும்போதெல்லாம் அதை பார்த்துட்டு வந்து சிரிச்சுக்குவார். அவரோட ட்ராவல் பண்ணுறதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சாதாரணமாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா, ஏதாவது வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குன்னா அவர் இதே பண்ண மாட்டார். அப்படியே பக்கத்து ஒரு வீட்டில் அப்படி தான் நடந்துச்சு. அப்படியே போய் கேட்குறாரு, வீட்டு கதவை தட்டுறாரு. அம்மா சார் நீங்களா சார் அப்படின்னு உடனே அம்மா இந்த குழம்பு நம்ம வச்சு தரீங்களா அப்படின்னு கேட்டு அவங்களும் அவ்வளோ சந்தோஷமாக அதை பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோ எல்லாரோடையும் ஒரு அந்யோன்யமாக பழகி எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
இண்டஸ்ட்ரியில் இந்த ஹேட்டர்ஸே இல்லாத ஒருத்தவங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது மயில்சாமி சாரை சொல்லலாம். சினிமாவை தாண்டி அரசியல் அறிவு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவருக்கு இருக்குது. சிவன் சிவன் சொல்லிட்டு சிவபக்தராக வந்து அவ்வளோ ஒரு வாட்டி பேசும்போதும் நம்ம சிவாயன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறது, ஃபோனை ஆரம்பிக்கும் போது அப்படி பேசுறதுன்ற அளவுக்கு ஒரு சிவபக்தராக இருந்தவர். ஒரு சிவராத்திரி அன்னைக்கே வந்து ஒரு சிவன் பற்றியே சரணடைஞ்சிட்டாருன்னு சொல்லலாம். ஒரு இறப்பாக பார்த்தா இந்த மாதிரி ஒரு சிவராத்திரி அன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக டக்குன்னு இறந்த ஒரு இறப்பு வந்து ஒரு அவருக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரொம்ப அவர் புண்ணியமான ஒரு இறப்பு தான். வயசு தான் இன்னும் இதெல்லாம் ஒரு 20-25 வருஷம் கழித்து வந்திருக்க வேண்டிய ஒரு இறப்பு. அவருடைய நினைப்பு பிரகாரமே வந்து அவர் சிவனையே சரணடைஞ்சார்ல அதை எடுத்துக்கணும். நிச்சயமாக இவ்வளோ நேரம் விவேக் சாரை மேலே போய் பார்த்துருந்தோம். ஏன்னா அவங்க 2 பேரும் அவ்வளோ நல்ல நண்பர்கள். அவங்க இவ்வளோ நேரம் பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சும்மா ஒரு மிக நல்ல மனிதரை, ஒரு மிக நல்ல நடிகரை இழந்திருக்கு. குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா அவ்வளோ கூட ஃபேமிலியோட அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தவர். கடவுள் இவ்வளோ சீக்கிரம் அவசரப்பட்டிருக்க வேண்டாங்கிறது தான் இதுவாக இருக்குது. நிச்சயமாக அண்ணனுக்கு ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுலாம் நம்ம சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ நல்லது புண்ணியம் பண்ணியிருக்க அந்த ஏரியா மக்கள் எல்லாருக்கும் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நிச்சயமாக அந்த புண்ணியமே அவரை வந்து குடும்பத்தையும் இன்னும் நல்லா பார்த்துக்கணும். குடும்பத்துக்கு பசங்களுக்கு அவ்வளோ புண்ணியத்தை தான் சொத்தாக சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ நிச்சயமாக ஆண்டவனால குடும்பம் வந்து நிச்சயமாக எல்லா இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி சாந்தியாரியா நானும் சிவனையை அண்ணனாலதான் 25 வருஷத்துக்கு முந்தி வின்னர் படத்துக்கு நாங்கள் ஒன்றாதான் கேரளாவில் இருந்தோம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ரோட்டில் எப்போ பார்த்தாலும் டீ வடை எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு அவர் இல்லைன்னா இல்லை. நடிகர் சங்கத்தில் 3 கோடுன்னு சொல்லுவாங்க. ஒரு கோடு அனில் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நடிகர் சங்கம் பலர் இருக்கும். அவர் போராடினதுக்கும் எங்களை மாதிரி ஆளுகளை உருவாக்குறதுக்கும் எப்பவுமே மயில்சாமி எங்களை விட்டு போக மாட்டேன். அவர் வீட்டில் இறங்கிருக்கிறதா நிச்சயம். எங்கே பார்த்தாலும் இந்த ஊரே தண்ணியில் முழுக்கிறப்போ போட்டில் போய் எல்லாத்துக்கும் சோறு கொடுத்தேன். வீடு வீடாக போய் பார்த்தது யாருக்கு எந்த உடம்பு சரியில்லைனாலும் முன்னாடி நிற்பார். அவங்களுக்கு ஆட்டோ காசு கொடுத்து நடிகர்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு உதவி செஞ்சுருக்காரு. எங்களை மாதிரி வளர்ந்த கலைஞர்களுக்கு அவர் பெரிய சாமி மாதிரி. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்தது எங்களுக்கு தமிழ் சினிமாவில் அண்ணன் தான். எப்பவுமே மறக்க முடியாத அண்ணன். ரொம்ப பாசமா இருப்பாரு. அதையும் தாண்டி யாரும் எங்க பார்த்தாலும் சாப்பிடாம அனுப்ப மாட்டாரு. மாப்பிள்ளை ரொம்ப ஒரு என்னைக்கு திருவண்ணாமலைக்கு அண்ணன் போய் பொறுப்பெல்லாம் வகிச்சாங்களோ அன்னையிலேருந்து ஒவ்வொரு இதுக்கும் திருவண்ணாமலையில் தான் அண்ணன் இருப்பாங்க. நேற்று நிறைஞ்ச மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன்கிட்ட சிவலோக பதவி அடைஞ்சிருக்காரு. இந்த மாதிரி சாவு யாருக்கு இங்கே வரும்? எங்க போய் உட்கார்ந்துருக்காரு? எப்படி எங்களை எல்லாம் வழி நடத்திருக்காரு? அவர் சாமி தான். சாமி ஆயிட்டாரு. திரையுலகம் ஒரு மாபெரும் தமிழ் கலைஞனை இழந்து விட்டது. அண்டாரின் ஆத்மா சாந்தி அடைய மயில்சாமி ஒரு மாபெரும் கலைஞர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவரோட திறமையால் அவர் போகாத நாடு இல்லை. ஒரு படிப்பு இல்லைன்னாலும் வெறும் அந்த மெமிக்ரி கலையை வைத்து நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு பயணப்பட்டு கலை நிகழ்ச்சி தனியாக ஒன்மேன் ஷோவை நடத்தி மிகப்பெரிய சாதனை படைத்தவர். எம்ஜிஆரின் மிகப்பெரிய பக்தர். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல. அவர் தினமும் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுருவார். அவர் ஆளை அனுப்பிச்சு ஊரில் எல்லாத்தையும் போய் மாலை போட இங்கே வந்து ஒவ்வொரு நாளும் இது செஞ்சிட்ருக்காருங்கிறது தெரியும். அடுத்த மாதம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு போய் ஒரு நாள் தனியாக கோயிலில் வர்றவங்களுக்கு சேவை செய்வார். இது ஒரு நல்ல குணம் படைத்தவர். இன்று நம்மிடையே இல்லை. இங்கே மிக வருத்தமாக இன்றைய தினம் காலையில் தூங்கி முடிச்ச உடனே ஒரு பேரதிர்ச்சியான ஒரு விஷயத்தை தான் நம்ம காதில் கேட்க முடியுது. மயில்சாமி இறந்துட்டாங்க அப்படின்ட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னோடனே
எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரில. ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் ராமேஸ்வரத்தில் ஒரு ஷூட்டில் சந்திச்சோம். மயில்சாமி அண்ணனை பொறுத்தவரைக்கும் எப்படி அப்படின்னா சக நடிகர்களை வந்து அது ஒரு குடும்பமாக தான் பார்ப்பார். அவர் அண்ணன் உடம்பு சரியில்லை அப்படின்றத கேள்விப்பட்டேன். அப்புறம் என்னென்ன செஞ்சு காட்டணும்னு அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்து பக்கத்தில் ஒரு மீனவ குடும்பத்தில் மீன் வாங்கி குழம்புக்கு சொன்னேன். சாப்பிடும்போது என் கூட தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரே கேரவரில் நானும் அண்ணனும் சாப்பிட்டோம். அப்போ தான் பார்த்தேன், உடம்புலாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கிடுங்கண்ணே அப்படின்ட்டு அந்த விவரங்கள்லாம் சொன்னேன். ஒரு நல்ல மனிதர், அதாவது எங்கள் திரை குடும்பத்திலேருந்து ஒரு ரோஜா உதிர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அவர் உதிர்ந்தாலும் இன்று மட்டுமல்ல, இன்று வரும் காலங்களிலும் எல்லா கலைஞர்களுடைய மனதிலும் அவர் குடிகொண்டிருப்பார் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த நேரத்தில் மயில்சாமியினுடைய இந்த ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன்.